இந்த ஷோல F1 அப்படிங்கிற ஹாலிவுட் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ நம்ம பார்க்க போறோம். டாப் கன் அப்படிங்கிற மிகப்பெரிய ஹிட் படத்தை கொடுத்த இயக்குனர் ஜோசப் கொசங்கி தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. அவருடைய இயக்கத்துல பிராட் பிட் நடிப்புல மிகப்பெரிய பொருட்செலவுல வெளிவந்த இந்த திரைப்படம் ரசிகர்களுடைய மத்தியில அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யலாம் இல்லையா? இந்த படம் இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதையை பொறுத்த வரைக்கும் நம்ம நாயகன் பிராட் பிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல கலக்கிய ஒரு ரேசரா இருக்காரு. பிரசென்டா வந்து பாத்தீங்கன்னா பண தேவைக்காக ஒரு சில ரேஸ் மட்டும் தான் ஓட்டுறாரு. காரணம் என்ன அப்படின்னா இவருக்கு வயசாயிடுச்சு. அந்த சூழ்நிலை தான் அவருடைய நண்பர் ரூபன் வந்து பாத்தீங்கன்னா F1 ரேஸ் ஓட்டுறதுக்காக கூப்பிடுறாரு. காரணம் என்ன அப்படின்னா ரூபனுடைய அஃபெக்ஸ் நிறுவனம் தொடர் தோல்வியால மூடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். சோ அந்த நேரத்துல வயசான பிராட் பிட் அந்த ரேஸ் ஓட்ட போறாரு. ஆல்ரெடி அந்த டீம்ல இருக்கக்கூடிய இளம் வீரர் ஜோஷுவா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த ரேஸ் ஓட்ட போறாங்க. எப்படியாவது இந்த ரேஸை ஒரு கேம்லிங் மாதிரி விளையாடி எப்படியாவது இந்த ரேஸ்ல ஜெயிச்சு தன்னை நண்பனுக்காக அந்த அஃபெக்ஸ் நிறுவனத்தை காப்பாத்த போராடுறாரு பிராட் பிட். அந்த சூழ்நிலையில நம்ம ஜோஷுவா இருக்கார் இல்லையா, இவரு பிராட் பிட் பேச்சை கேட்காம அவர் செய்யற ஒரு தவறுனால அவருடைய கார் மிகப்பெரிய ஆக்சிடென்ட்டுக்குள்ள ஆகுது. இதுக்கெல்லாம் காரணம் பிராட் பிட் தான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே நினைக்கிறாங்க. இதை தொடர்ந்து அந்த அஃபெக்ஸ் நிறுவனம் என்னாச்சு, பிராட் பிட் சொன்ன மாதிரி அந்த ரேஸ்ல ஜெயிச்சு கொடுத்தாரா இல்லையா அப்படிங்கறத இந்த படத்தினுடைய மீதி கதை.